கோலாலம்பூர் செராஸ் தமிழ் பள்ளிக்கு அருகே 42 மாடி சொகுசு கட்டடத்தை நிர்மாணிக்கும் திட்டத்தை ரத்து செய்யுமாறு பள்ளி மேலாளர் வாரியம் வலியுறுத்தியுள்ளது. 0.8 ஏக்கர் நிலத்தில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்தை 2005ஆம் ஆண்டே பெற்றோர்கள் எதிர்த்து போராட்டம் நடத்தியதால் 2016ஆம் ஆண்டு அது நிறுத்தப்பட்டது. எனினும் கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் அங்கு கட்டுமானம் மீண்டும் தொடங்கியுள்ளது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இன்று காலை பள்ளியின் முன் திரண்டு பள்ளி மேலாளர் வாரியம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், அரசாங்க சார்பற்ற அமைப்புகள் என சுமார் 50 பேர் ஒன்று கூடி அமைதி போராட்டம் நடத்தினர். பள்ளிக்கு மிக அருகில் இருப்பதால் மாணவர்களின் பாதுகாப்புக்கும் சுகாதாரத்திற்கும் அக்கட்டுமானம் அச்சுறுத்தலாக உள்ளதாக அவர்கள் முறையிட்டனர். ஏன் இதை போராடுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ரொம்ப ஸ்கூலை ஒட்டி இந்த பில்டிங்கை ஒட்டி ரொம்ப மிக அருகாமையில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே இந்த பில்டிங்கை ஏற்றுறாங்க. இது ஆரம்பத்துலேருந்து ஏற்றும் போதுலேருந்து இதை நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கோம், சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதை எதுவும் செய்ய வேண்டாம், நிறுத்துங்க அப்படின்ட்டுன்னு. ஆனால் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரூஃபும் இருந்தும் அவங்க ஏன் இந்த அளவுக்கு இதை விட்டாங்கன்னு தெரியல. நிறைய கேள்விகள் கேட்க நிறைய ப்ரூஃப் இங்கே இருக்குது நம்மக்கிட்ட. என்னோட மக இங்கே படிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹெல்த் இஷ்யூ. ஏன்னாக்கா அவங்க நான் வீட்டில் கூப்பிடும் போது அவங்களுக்கு காது விளங்கலை. ஸோ நான் நினச்சேன் அவங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஆனால் உண்மையாலுமே பார்க்க போனாக்கா, நான் இங்கே போன வாரத்தில் இங்கே நம்ம பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஸ்கூல் உள்ளுக்கு வரும்போது அந்த சத்தம், அந்த பைலிங்கோட சத்தம் எனக்கே ரொம்ப நேரம் அப்படி காது வலி எடுத்துருச்சு. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு அப்போ தான் நான் யோசித்தேன். அதனால தான் அவங்க வீட்டில் சொல்லிகிட்டே இருக்காங்க, காது வலிக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவங்கள மெடிக்கல் செக்கப் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருக்கோம். ஏன் அவங்களுக்கு காது வலின்னு பார்க்கும்போது சத்தம் ரொம்ப வேகமான சத்தம் அவங்களுக்கு கேட்க முடியல. என் குழந்தைன்னு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை குழந்தைங்களும், டீச்சர்ஸ், இங்கே வேலை செய்கிறவங்க, இங்கே எல்லாருமே இதில் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த கடைசி இது எங்களோட கடைசி கட்ட போராட்டம் தான் சொல்லணும். ஏன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ரொம்ப அருகாமையில் இருக்குதுல்ல. இப்போயே இந்த பிரச்சனைனாக்கா நாளைக்கு பில்டிங் ஏற ஏற என்ன பிரச்சனை வரும், ஏன்னா அதுக்கப்புறம் கல் விழுவோம், அதுக்கப்புறம் பிற்பாடு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தமிழ் பள்ளியை காப்பாற்றுவோம். இந்த 0.8 ஏக்கர் நிலத்தில் செராஸ் தமிழ் பள்ளிக்கு திடல் அமைக்கவும் மண்டபம் கட்டவும் கொடுத்து விடுமாறு 2005ஆம் ஆண்டு முதல் விண்ணப்பித்து வருகிறோம். ஆனால் இதுவரை அதற்கு பதிலில்லை என பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் வி. குமார் தெரிவித்தார். When DBKL did Taklimat also, they said no need to do public opinion because this is a zone pembangunan. How come they can say like that? Furthermore, this land is only 0.8 acre. கோசம்பள்ளி 8 ஏக்கரில் 42 மாடி கட்டுறாங்க. நீங்களாம் நினச்சி பாருங்கள், கோசம்பள்ளி 8 ஏக்கர், 1 ஏக்கர் கூட இல்லை, ஆனால் அங்கே 48 மாடி கட்டுறாங்க, 42 மாடி. அப்போ அது எவ்வளோ க்ரைமாக இருக்கும், இஷ்யூவை கொடுக்கும். அப்போ இதெல்லாம் பப்ளிக் காமன் ஏரியா. இந்த காமன் ஏரியாவுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடிய இது என்ன சான்சஸ் ரொம்ப இருக்குது. இதனால தான் நம்ம முடிஞ்ச அளவு இந்த டெவலப்மெண்ட் ஸ்டாப் பண்ண சொல்கிறோம். இந்த தமிழ் ஸ்கூல் பின்னுக்கு 18 மாடி பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் கட்டும் போது அப்போ அந்த இடத்துக்கிட்ட திடல் இருந்துச்சு. அது கட்டி முடிஞ்சு நம்ம தமிழ் ஸ்கூல் எங்களுக்கு இடம் இல்லாதனால திடல்லே நம்ம 4 மாடி பில்டிங் போட்டோம். ஏன்னா இன்டேக் பிள்ளைங்க நிறையா இருக்காங்க, கிளாஸ் ரூம் பத்தலை. முந்தி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஸ்கூல் 350 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்படியே குறைஞ்சி இப்போ 257 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் கொடுத்தாங்கன்னா ஃப்யூச்சர் நம்ம ஸ்கூல் டெவலப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. என்ன ஆகும், பிள்ளைங்க இன்டேக் குறைய இந்த ஸ்கூலை மூடுற நிலைமைக்கு வந்துடும். நமக்கு கல்வி முக்கியம், மேம்பாடும் முக்கியம் தான். ஆனால் மேம்பாடோட கல்வி மிக முக்கியம். ஸோ அதுக்கு இதுவும் ப்ரைமரி ஸ்கூல் பிள்ளைங்க. ஸோ அந்த ப்ரைமரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் கொடுத்து படிக்க வச்சா தான் அதுங்க நல்லா ஒரு பொம்மாங்கன்னு மிண்டாக இருக்கும், பொம்மாங்க ஃபிசிக்கல் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் then what is the point? இப்போ இங்கே என்ன பிரச்சனை நாங்கள் கொண்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் பக்கத்தில் உள்ள அருகாமையிலே 42 மாடி கட்டுறாங்க. அது 1 ஏக்கர் கூட இல்லை, அந்த நிலம் 1 ஏக்கர் கூட இல்லை. மனசாட்சியே இல்லாமல் எப்படி இங்கே 42 மாடி கட்டுறதுக்கு டிபிகேல் எங்களுக்கு அப்ரூவ் கொடுத்தாங்க அவங்களுக்குன்னு எங்களுக்கு தெரியல. இந்த விஷயம் ஆரம்பத்தில் 2015 இந்த போராட்டம் நடந்திருக்கு. அப்போ 16 மாடி, அதுக்கப்புறம் 26 மாடியாக நடக்கும் போது இங்கே இருந்த முன்னாள் படித்தவங்க, இங்கே வாழ்ந்தவங்க எல்லாமே இங்கே ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க.
அந்த போராட்டத்தை நடத்தினால அந்த இது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் திருப்பிக்கும் எங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் நல்லபடியாக தான் ஓடிக்கிட்டு இருந்தது. திடீர்னு 42 மாடி கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூஃப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டிபிகேல. அது எப்படி அப்ரூஃப் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்கள் பள்ளியிலையுமே அவங்க இன்ஃபார்ம் வந்து கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி 42 மாடி பக்கத்தில் வருது சொல்லிட்டு எந்த இன்ஃபார்மும் கொடுக்கவே இல்லை. அப்போ எங்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்ட பிறகு நாங்கள் போய் டத்து பண்டாரில் போய் சூறாலாம் போட்ட பிறகு வந்து இங்கே மூடுனாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பராக எதுவும் செய்யலை சொல்லிட்டு அதை மூடுனாங்க. மூடி ஒரே வாரம் தான் எங்களுக்கு எதுவும் சொல்லாமல் திருப்பிக்கும் அதை ஓப்பன் பண்ணி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்பயுமே நாங்கள் எழுந்திரிச்சு கேள்வி கேட்டோம், ஏன் வந்து இங்கே ஸ்கூல் இவ்வளோ கிட்ட இருக்குது, பக்கத்தில் 1 ஏக்கர் கூட இல்லை, இதில் போய் எப்படி 42 மாடி கட்டுறீங்க, இவ்வளோ பக்கத்தில் பிள்ளைங்க இருந்தால் அதிர்வு இருக்கும் எதுவும் இருக்கும் எல்லாமே நம்ம சொல்லி கூட அவங்க அதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவங்க கட்டுமான தளத்தில் இருந்து வரும் பெரும் இரைச்சல் மாணவர்களின் கல்விக்கு இடையூறாக அமைகிறது. லாரிகளும் ட்ரெய்லர்களும் அடிக்கடி வந்து போவதால் நெரிசல் பிரச்சனையோடு விபத்து அபாயமும் உள்ளது. பிரதமர் துறை, கல்வி அமைச்சு, டிபிகேஎல், செராஸ் நாடாளுமன்ற உறுப்பினர், MECC உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளிடம் புகார் செய்தும் பலனில்லை. Hari ini kita hadir sebagai tanda bantahan kita terhadap pembangunan 42 tingkat kondo lah, saya dimaklumkan kondo, yang mana bantahan ini dibuat disebabkan oleh pembinaan ni, satu ialah terlampau hampir dengan sekolah, yang kedua ialah bangunan ni terlampau tinggi. Sebab saya telah melihat dokumen-dokumen yang disediakan oleh pihak sekolah yang mana sebelum ni cadangan adalah 25 tingkat. Tiba-tiba ada perubahan sehingga 40 tingkat tetapi tidak dimaklumkan kepada wakil sekolah. Yang mana kita merasakan sedikit keraguan lah. Yang mana mungkin saya rasa di pihak DBKL mungkin perbincangan yang sepatutnya diadakan bersama wakil sekolah tidak berlaku. Jadi saya hadir pada hari ini, kita berharap bahawa campur tangan daripada khususnya daripada Datuk Bandar Kuala Lumpur untuk hadir ke tapak projek ini ataupun panggil wakil sekolah untuk mesyuarat untuk menerangkan permasalahan yang sebetulnya lah. Sebab saya percaya setiap projek pembangunan seharusnya mendapat pandangan daripada masyarakat berhampiran lah. 42 மாடி கட்டுமான திட்டத்தை எதிர்த்து மறியலில் பங்கேற்ற தமிழ் பள்ளி காப்பாளர்கள், சமூக ஆர்வலர்கள், முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்ட சிலர் வணக்க மலேசியாவிடம் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நான் என்ன சொல்கிறேன்னா 2 விஷயம் தான். ஒன்று, வர நடைபெறக்கூடிய பார்லிமெண்ட் செக்ஷனில் நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒரு பெரிய பார்லிமெண்ட்டில் போய்ட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம்னா அமைதியான மறியல் நடத்துறது அங்கே. ஏன்னா அப்படி நடத்தினா தான் இந்த நாட்டில் வந்து அவருக்கு அமைச்சு பிரதமருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நாடு. ஏன்னா இது வந்து பெரிய ஒரு சதிகார வேலையாச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் பண்ணியிருக்கே கூடாது. ஏன்னா இது வந்து ஸ்கூல் பக்கத்தில் கோயில் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, இந்த மாதிரி ப்ராஜெக்டே வரக்கூடாது. இந்த மாதிரி வரக்கூடாது பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா இன்ஜங்ஷன் ஆர்டர், ஸ்டாப் ஆர்டர். இந்த ப்ராஜெக்ட் இங்கே நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாப் ஆர்டர். இதுதான் 2 விஷயம் தான் என்னோட மெயின் குறிக்கோள். டிபிகேஎல் ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு முன்பாக எல்லோரிடமும் வந்து ஆட்சேபனை கடிதம் வந்து கொடுத்துருக்கணும். அந்த ஆட்சேபனை பாரம் வந்து கொடுத்து எல்லோரும் வந்து அவங்களோட கருத்தை அதில் தெரிவிக்கிற மாதிரி நிச்சயமாக எடுத்திருக்க வேண்டும். மிக முக்கியமாக அருகாமையில் பள்ளி இருப்பதால் பெற்றோர்களுடைய கருத்தை நிச்சயமாக கேட்டிருக்க வேண்டும். அப்படி எதுவும் வழங்கப்படவில்லை என்று நாங்கள் அறிகிறோம். மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் நலன்களை புறக்கணித்துவிட்டு மேம்பாட்டாளர்களுக்கு சாதகமாக டிபிகேஎல் நடந்து கொள்ளக்கூடாது. எனவே மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அத்திட்டத்தை ரத்து செய்து அந்நிலத்தை செராஸ் தமிழ் பள்ளியின் பசுமை திட்டத்திற்கு கொடுத்து விடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது.